வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோல நாட் செக்யூர்டா இருக்க நம்மளுடைய ஓடோ வெப்சைட்டை எப்படி செக்யூர்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் எப்படி பை பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்ஜினிக்ஸ்ல கான்ஃபிகர் பண்ண என்னோட ஸ்டாட்டிக் ஐபில கான்ஃபிகர் பண்ண ஓடோ இங்க வச்சிருக்கேன். இந்த ஓடோ நாட் செக்யூர்டா இருக்கு. இப்போ இது எப்படி என்னோட சப்டொமைன்ல மாத்தி எப்படி எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் பை பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். இதுக்கு நம்ம விவி இன்ஃபோடெக் வெப்சைட்ல இன்ஜினிக்ஸ் கான்ஃபிகரேஷன் பிளாக்ல ஸ்டெப் 9ல நான் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற கமெண்ட் போட்டிருக்கேன். இங்க ஸ்டெப் 9ல sudo apt install certbot python 3 certbot nginx அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை நீங்க காப்பி பண்ணி டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது நம்மளுடைய certbot வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த certbot வழியா தான் நம்மளுடைய எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி certbot இன்ஸ்டால் ஆயிருக்கனால என்னோட இஸ் ஆல்ரெடி தான் நியூவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. நீங்க ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இங்க ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகும். இப்போ என்னோட என்ஜினிக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். என்னோட என்ஜினிக்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் போய்க்கிறேன். இப்போ நான் என்னோட இன்ஜினிக்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஓடோக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணி அது வந்து ஸ்டாட்டிக் ஐபியோட செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். sudo nano odo 191.conf பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சர்வர் நேம் வந்து ஸ்டாட்டிக் ஐபி வச்சிருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு சப்டொமைன் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப்டொமைன் நேமை இங்க கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சப்டொமைன் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப்டொமைன் நேம் இங்க போட்டுக்கிறேன். odo19.vvinfotech.com அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த என்ஜினிக்ஸ்ல இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு sudo nginx -t. இப்போ டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ஜினிக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். sudo system ctl restart nginx இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்ஜினிக்ஸை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னோட கிளைண்ட் சிஸ்டம்ல போய் செக் பண்ணலாம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து நம்மளுடைய ஓடோ வராது. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபி வச்சு கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நம்ம எடுத்துட்டு சப்டொமைன் நேம் போட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ odo19.vvinfotech.com அப்படின்னு சொல்லி போட்டு நான் சர்ச் பண்றேன். இப்போ இங்க யுவர் கனெக்ஷன் இஸ் இன் பிரைவேட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம ஹெச்டிடிபில இருந்து ஹெச்டிடிபிஎஸ் தான் இன்னும் கன்வெர்ட் பண்ணல. நம்ம இன்னும் சர்டிபிகேட்டே பை பண்ணல. ஸோ அதனால இங்க இன்னும் இது வரல. நம்ம ஹெச்டிடிபில இருந்து ஹெச்டிடிபிஎஸ்ஸா இந்த வெப்சைட்டை சேஞ்ச் பண்ணி இந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் பை பண்ணாதான் இங்க வந்து அது வரும். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்னோட சர்வருக்கு வந்துட்டேன். இப்போ இங்க ஸ்டெப் 10ல இருக்க ஜென்ரேட் ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படிங்கறதுக்கு ஒரு கமாண்ட் போட்டிருக்கேன். இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கமாண்ட்ல இப்போ இங்க வந்து உங்களுடைய சப்டொமைன் நேம் போட்டுக்கோங்க. நீங்க எந்த டொமைன் நேம் சர்டிபிகேட் வாங்க போறீங்களோ அந்த டொமைன் நேம் இங்க போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து odo19.vvinfotech.com தான் வாங்குறேன், அதனால அது போட்டேன். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணா இப்போ வந்து ரெக்வஸ்டிங் சர்டிபிகேட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல்லி ரிசீவ் சர்டிபிகேட் அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுடைய சர்டிபிகேட் நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்குள்ள போய் பார்த்தோம்னா sudo nano odo 191.conf இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிபிகேட்க்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க கீப் அலைவ் டைம் அவுட் இங்க வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க லைவா ஜென்ரேட் ஆகி இங்க வந்து certbot மேனேஜ் பை certbot அப்படின்னு இங்க சம் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்திருக்கும். இப்போ நான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்னோட கிளைண்ட் சிஸ்டம்ல போய் நான் செக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஹெச்டிடிபி அந்த odo19.vvinfotech.com வந்து இப்போ ஹெச்டிடிபிஎஸ்ஸா மாறிடுச்சு. இப்போ செக்யூர்டாவும் மாறிடுச்சு. நாட் செக்யூர்ட்னு வரல. இப்போ செக்யூர்டாவும் என்னோட கனெக்ஷன் செக்யூர்ட் ஆயிடுச்சு. கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்னோட ஓடோவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்றேன். நான் என்னோட ஓடோ லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய வெப்சைட் நாட் செக்யூர்டா இருக்கதை செக்யூர்டா மாத்துறதுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பை பண்ண சர்டிபிகேட்க்கு ரினிவலும் நம்ம பண்ண வேண்டியது வரும். அதை எப்படி செக் பண்றதுன்னா இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட் செக் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். sudo search both certificates அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்பைரி டேட் நம்ம செக் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்தந்த சர்டிபிகேட்லாம் இருக்கு. ஆல்ரெடி நான் demo.vvinfotech.com, odo18.vvinfotech.com, இப்ப நம்ம பண்ணது odo19.vvinfotech.com. இந்த சர்டிபிகேட் நேம், அதோட சீரியல் நம்பர், கீ டைப், டொமைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்தது. இல்ல எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இருக்கா. இதுல வந்து இந்த இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த odo19.vvinfotech.com சர்டிபிகேட்க்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 22/5 தான் எக்ஸ்பைரி டேட்னு சொல்லி இதுல நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு ரினிவல் ஆகுறதுக்கு ஆல்ரெடி சர்ட் போர்ட்லயே ஒரு டைமர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைமர் நம்ம சிஸ்டம்ல செட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு இப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டைமர் செட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். sudo systemctl cat certbot.timer அப்படிங்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ரன் சர்ட்போட் ட்வைஸ் டெய்லி, அதே மாதிரி ரேண்டமைஸ் டிலே செகண்ட்ஸ்ல 43,200 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை நம்மளுடைய சர்ட்போட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சுன்னா ரினியூவல் ஆகிடும். இப்ப நம்ம சர்ட்போட் டைமர் ஆக்டிவா இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. systemctl sudo போட்டுக்கோங்க. sudo systemctl status certbot.timer அப்படின்னு இந்த கமாண்ட் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆக்டிவ்னு வருது. இதே இது ஆக்டிவ் வரல அப்படின்னா நம்மளுடைய டைமர் வந்து ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் ஃப்ரீயா ஜென்ரேட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை எப்படி செக்யூர் பண்றது, அதுல எப்படி எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி ரினியூவல் பண்றது, ஹெச்டிடிபில இருந்து நம்ம வெப்சைட்டை ஹெச்டிடிபிஎஸ்ஸா எப்படி மாத்துறது, இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.